முத்துவும், மீனாவும் உண்மைய கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ரோஹிணி வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டா, கண்டிப்பா முத்துவும், மீனாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ரோஹிணியோட அம்மா ஃபோட்டோ கிடைச்சிருச்சு. அத சோசியல் மீடியாலலாம் விட்டுட்டு, இப்போ முத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஆட்டோக்கார் கிட்ட கொண்டு போய் இந்த ஃபோட்டோவ காட்டி, கிறிஷோட பாட்டி ஃபோட்டோவ காட்டி, "இவங்கள எங்க இறக்கி விட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா, ஹாஸ்பிட்டல்லேருந்து அழுதுகிட்டே வந்தாங்க. கோவிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. கோவிலுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரின்ட்டு அந்த கோயில்ல போயிட்டு விசாரிக்கிறாங்க. இங்க இவங்க வந்திருந்தாங்களா? இவங்கள பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்துட்டு ஐயர்கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆமா, இந்த அம்மாவ பார்த்துருக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ரொம்ப நேரமா இங்க சன்னதியில உட்காந்துட்டு அழுதுட்டே இருந்தாங்க. நான் கூட என்னமோ என்ன பிரச்சனையோ அப்படி சொல்லிட்டு யோசிச்சேன். அதுக்கப்புறமா என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது அவங்க சொன்னாங்க, "இங்க ஏதாவது முதியோர் இல்லம் இருக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் தான் நம்ம ட்ரஸ்ட்ல இருந்து அன்பு இல்லம் இருக்குது. அங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அனுப்பி வச்சேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. முத்துவும், மீனவும் அந்த அட்ரஸ வாங்கிட்டு இப்போ அங்க போய் தேட போறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.